இந்த காட்சிகள் ஏதோ 1990களில் எடுக்கப்பட்டது கிடையாது. நீங்கள் பார்க்கும் இந்த காட்சிகள் இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் எடுக்கப்பட்டது. இம்மக்கள் வாகனத்தில் எடுத்துச் செல்ல வேண்டிய பொருட்களை ஏன் முதுகில் சுமக்கிறார்கள்? இந்த தண்டவாளத்திற்கு அடுத்த மக்கள் வசிக்கவில்லையா? குடியிருப்புகள் கிடையாதா? இதுபோல் எங்களுக்கும் பல கேள்விகள் உள்ளது. வாருங்கள், இம்மக்களின் குரல்களுக்கு செவிசாய்ப்போம். உடம்பு சரியில்லைனாலோ ஒரு டெத் ஆனாலோ தூக்கிட்டு தான் வரணும், வழி கிடையாது. இப்போ நீங்களே பாருங்கள், இதெல்லாம் சுமந்துட்டு தான் போகணும். எந்த ஒரு பொருளும் வீடு கட்டணுன்னாலும் எல்லா பொருளும் கடத்தி தான் ஆகணும். உடம்பு சரியில்லைன்னா இப்போ எங்கள் பையன்லாம் கேன்சர் வந்து தூக்கிட்டு தான் போகணும். தூக்கிட்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். நிறைய பேர் அப்படி தான், சாவு செத்தாலும் அப்படி தான், உடம்பு சரியில்லைனாலும் அப்படி தான். வண்டி வச்சு தான் இங்கேருந்து தூக்கிட்டு போகணும், சேர் வச்சு. நாங்கள் நிறைய டைம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம், இன்னும் அதுக்கு முடிவு வரல. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை இங்கே எப்படி படிக்க வைக்க எங்கே போகிறாங்க? மேட்டுப்பாளையம் போகிறாங்க. எல்லாம் மேட்டுப்பாளையம் தான். வண்டியும் கீழே கொண்டு போய் தான் விடணும் பிள்ளைங்கள. ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருக்குங்களா? ஹாஸ்பிட்டலில் இங்கே இல்லை. வாரத்தில் ஒரு டைமு இந்த இவங்களுக்கு ஆதிவாசிகளுக்கு வந்து மெடிக்கல் வரும், வந்துட்டு போகும். இங்கே பொறுத்தளவுக்கு யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் இல்லை. ஆனால் இந்த பொதுவாக ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டாலே தண்டவாளத்துக்கு கீழே தான் போகணும். அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ஃபுல்லாக கீழே தான் போகணும். நாம் இருப்பது மேட்டுப்பாளையம் ஊட்டி பிரதான சாலைக்கு அருகில் இருக்கும் கிராமம். ஓடந்துறை ஊராட்சியை சேர்ந்தது அகத்தியர் நகர் மற்றும் சமத்துவபுரம். அவ்வூர் இந்த ரயில் தண்டவாளத்திற்கு அடுத்துதான் உள்ளது. இக்கிராமத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கின்றன. அவர்கள் வாழ்கிறார்களா என்பது தெரியாது, ஆனால் இங்குதான் வசிக்கிறார்கள். சரியான சாலைகளோ சுரங்கப்பாதைகளோ இல்லாத காரணத்தால் இங்குள்ள மக்கள் தங்களுடைய முதுகைத்தான் வாகனமாக பயன்படுத்துகிறார்கள். அவசரம் என்றால் ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத அவல நிலைதான் இங்கு உள்ளது. கல்லார் சமத்துவபுரம். இங்கே வந்து ரோடு இல்லாதனால ஏதாச்சும் அர்ஜென்ட்டாலும் கொஞ்சம் வண்டியெல்லாம் வீட்டுக்கு முன்னாடியே போக முடியாது. ஆம்புலன்ஸ் எதுவாக இருந்தாலும் இப்போ வண்டியில் உள்ளேயும் கொண்டு போக முடியாது, எல்லாமே இங்கே தான் நிறுத்திட்டு போவாங்க. சரியா, ஒரு வீடு கட்டுறது பயங்கர சிரமமாக இருக்குது. புரிஞ்சா? பொருள் கொண்டு வந்து அங்கே போட்டு கடத்த கூலி கொடுக்கறது, பொருளை விட கடத்த கூலி ஜாஸ்தியாக வருது. எங்கே போய் நம்ம இது பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கல? இதெல்லாம் ரொம்ப சிரமம் தான். இவங்க பண்ணுறேன்னு தான் சொல்கிறாங்க, இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இன்னும் இப்போ எப்போ பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியவும் செய்யாது. மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்ரு தள்ளி இருக்குதுங்க. இது கல்லார் சமத்துவபுரம் இந்த ஏரியா பேர். ரோடு வசதி எதுவுமே இல்லைங்க. இங்கே வந்து எதாக இருந்தாலுமே எடுத்துகிட்டு இப்படி தான் தூக்கிட்டு தான் வரணும். பாதை எதுவுமே இல்லை. பாதை போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சுரங்கப்பாதை மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். எதாக இருந்தாலுமே ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. என் பேர் தனசீலன். நான் கல்லாரில் வந்து சமத்துவபுரம் ஏரியாவில் இருக்கேன். இங்கே வந்துட்டு நாங்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டோம்னா மூத்தவர்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னா ஒரு 4 பேர் தூக்கிட்டு வரணும். யாரும் இருக்க மாட்டாங்க, பெரியவங்களால அதை செய்யவும் முடியாது. இந்த ரோடு இல்லாததான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. இப்போ ஒரு பாத்ரூமே கட்டணும்னா கூடயும் ஒரு கல் நாங்கள் 7,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம்னா கூட இங்கே 10,000 ரூபாய்க்கு தூக்கி கொடுக்குற மாதிரி ஆகுது. அதுலேயே எங்கள் காசில் வீணாக போகுது. இப்போ இந்த ரோடு தான் முக்கியமான எங்களுக்கு பெரிய மைனஸாக இருக்குது. ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைனா கூட அர்ஜென்ட்டுக்கு யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வரணும்னா கூட இங்கேருந்து அங்கே ரோட்டுக்கு தூக்கிட்டு போகணும். இந்திய நாட்டின் குடிமகன்களாகிய இவர்களின் குரல் தமிழக அரசிற்கு கேட்குமா?